அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம பண்ணையில பார்த்தீங்கன்னா, நோய் தடுப்பு மேலாண்மை தான் உங்களுக்கு காட்ட போறோம். நம்ம பண்ணையில 2 கோழிகளுக்கு உடம்பு சரியில்ல. அத முதல்ல தனிமைப்படுத்திருக்கோம். அது ஒரு கூண்டுல அடைச்சு, அத தனிமைப்படுத்திட்டு, அதுக்கு தீனி முதல்ல வச்சு, அது சாப்பிடுதா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அது தீனி சாப்பிட்டுச்சுன்னா, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட். இல்லன்னா வேற மாரி ட்ரீட்மெண்ட். சாப்பிடும்போது நல்லா கவனிங்க. வாயிலேருந்து உதறது, தீனி அது முழுசா அதால சாப்பிட முடியல. அதே மாரி தீவனத்த நெறைய வைக்காதீங்க. நெறைய வச்சீங்கன்னா, அதுங்க அதிகமா சாப்பிட்டு செரிமான கோளாறு நோய் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 2 கோழிகளுக்கு என்ன தீவனம் தேவையோ, அத மட்டும் வைங்க. முதல் ட்ரீட்மெண்ட்டா அதுங்களுக்கு என்ன எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம லிவர் டானிக் தான் எடுக்கணும். லிவர் டானிக்கு 2 எம்எல் எடுத்துக்கோங்க. சின்ன சிரிஞ்சில லிவர் டானிக் 2 எம்எல். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுங்கன்னா, கல்லீரல பாதிப்பு அடைஞ்சு அதுங்களுக்கு நோய் தொற்று ஆயிடுச்சுன்னா, அதுலருந்து மீண்டு வர உதவும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் நம்ம டானிக் தான் எடுக்கணும். வைட்டமின் டானிக் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கோழிகளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாரி இருக்கும். நல்ல ஒரு பூஸ்டியா, ஹெல்த்தியா இருக்கும். நல்ல சின்ன சிரஞ்சில இதுல ஒரு 2 எம்எல், அதுல ஒரு 2 எம்எல் எடுத்துக்கிட்டு, நீங்க எந்த கோழிக்கு உடம்பு சரியில்லையோ, அந்த கோழிகள கீழ எடுத்து அந்த 2 கால் நடுவுல வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்க வாட்ட வருதோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வச்சுக்கிட்டு, சிரஞ்சிய ரொம்ப வாய்க்குள்ளேயும் தள்ளாதீங்க. வெளிய வச்சு நடுவுல வச்சு கரெக்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எம்எல்லா ஒரு எம்எல்லா போடுங்க. நானும் ஆரம்பத்துல ஒரே டைம்ல 4 எம்எல், 5 எம்எல் அப்படியே ஒரே டைம்ல போட்டுருவேன். அந்த மாரி போடுறது வந்து அதுங்களுக்கு வந்து நோய் ஏற்கனவே பாதிப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம டக்குனு சடனா போடும்போது அதுவே அதுங்களுக்கு மூச்சு திணறல் ஆகி நோய் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மருந்து போட்டு நல்லா தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கோழி இருக்குல்ல அதையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வாட்டத்துல கோழி பிடிக்க வாட்ட வருதோ அந்த வாட்டத்துல பிடிச்சு செய்யுங்க. நான் பிடிக்கிற வாட்டத்துல பிடிச்சாலும் சரி, உங்களுக்கு எந்த வாட்டத்துல பிடிக்க வாட்ட வருதோ அந்த வாட்டத்துல பிடிச்சு செய்யுங்க. ஆனா, கோழிகள பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப சோர்வா இருக்கும், உறங்கும், ஒரு மாரி ஒதுங்கி தனியா இருக்கும். அந்த மாரி கோழிகள தனிமைப்படுத்துங்க. அந்த கோழி கூட வச்சு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் ஒருபோதும் எடுபடாது. அந்த கோழிய தனிமைப்படுத்தினா மட்டுமே தான் ட்ரீட்மெண்ட் எடுபடும். எதனால சொல்றேன்னா, அப்பதான் அதுங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷனா ரெஸ்ட் எடுத்த ஃபீல் வந்து அது உடம்பு தீர்வடையும். இதுவும் முடியலன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மில்க் குயின் 50, 50 பவர் தான் நம்மள்ட்ட இருக்கு. இந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா, சின்ன மாத்திரை தான் இருக்கும். ஆனா பவர் அதிகம். ஒரு மாத்திரையே 4ஆ உடைங்க. அந்த 1/4 மாத்திரையே இந்த 2 கோழி குடுக்கலாம். ஏன்னா 2 மாசம் கோழி குஞ்சு இது. அந்த சைஸ்ல தான் கொடுக்கணும். இது டெட்ராஸ் பவுடரு தண்ணியில கலக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாள் குடுக்கக்கூடாது. நம்ம ட்ரீட்மெண்ட் உள்ள லிவர் டானிக்கும், அந்த சப்ளிமெண்ட் அந்த சத்து டானிக் குடுக்கல அன்னைக்கு குடுக்கக்கூடாது. மறுநாள் என்ன பண்ணணும்னா, தண்ணியில ஒரு சிட்டிக்கு அளவு போட்டுட்டு, அதுங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியில கலந்து அதுக்கு வச்சிருங்க. அந்த மாரி வைக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுங்க குடல்ல இருக்கிற பாக்டீரியா, அதுங்களுக்கு சளி பிரச்சனை, வெள்ளை கழிச்சல், மஞ்சள் கழிச்சல் இந்த மாரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அது எடுபடும். இந்த மாரி வந்து இயற்கை முறையில தான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். முடியாத பட்சத்தில யாரா இருந்தாலும் செயற்கையை நோக்கி பயணிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? அதே மாரி கூண்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்து வேப்பில வச்சிருக்கோம். தண்ணி வச்சிருக்கோம். தீனி வச்சிருக்கோம். இப்ப அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கடுத்த நகர்வு எப்படி இருக்குன்றத நீங்களே இந்த காட்சியில நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி இயற்கை சார்ந்த வேப்பிலையும் எடுத்து வந்து கூண்டு உள்ள வைங்க. ஆன்டிபயோட்டிக்கா இருக்கும். இப்ப நம்ம தீனி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் 2 நாள் முடிச்சுட்டோம். இனி தீனி வைக்கணும். அது எப்படி சாப்பிடுன்னு பாருங்க. மொத நாள் சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய பண்ணையில அனுபவத்த உங்களுக்கு ஷேர் பண்றோம். உங்களுடைய அனுபவத்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.